సెకండ్ టైం రావడం ఇక్కడికి అమ్మవారి గుడికి కాటేరమ్మ అమ్మవారి గుడికి చాలా పవర్ఫుల్ అని చెప్పారు. సో నేను మా ఫ్రెండ్స్తో కూడా కలిసి ఇక్కడికి వచ్చాను. సెకండ్ టైం రావడం చాలా మహిమ కలిగిందని ఇక్కడ అందరూ చెప్తున్నారు, మేము నమ్ముతున్నాం. பட் இக்கடுக்கு ராவடும் செகண்ட் டைம் కోసం. இன்னைக்கு இங்கே இப்படி ஒரு இடத்துக்கு ஏன் வந்திருக்கேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் ஆகட்டும், இந்த தேங்காய்கள் ஆகட்டும், ஒரே காஞ்சனா படத்தில் வர மாதிரி சகப்பு கலர் துணியாக இருந்தாலும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் விலாவரியாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை தாண்டி நம்ம இங்கே இவ்வளோ தூரம் பெங்களூர் எதுக்காக வந்திருந்தோன்னா நம்ம இந்த காளியம்மனை பார்க்க தான். 5வது வாரம் இது நல்லா ஆயிடுச்சு, எல்லாம் சக்ஸஸ் தான், ஒன்றும் பயிலூர் இல்லை. அதனால தான் திருப்பி இங்கே வருது. ஆமாம், இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு காட்டேரியம்மனோட சிலையை இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். சொல்லப்போனால் ஈரோட்லேருந்து நம்ம வந்து பெங்களூர் வரைக்கும் தேடி பிடிச்சிக்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த அளவுக்கு இந்த கோயிலோட தாக்கம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த கோயிலில் வந்து மேரேஜ் ஆக வேண்டியதாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காட்டேரியம்மன் வந்து எல்லாமே சரி பண்ணி தரணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பக்தர்களும் வந்திருக்காங்க. இது எல்லாமே இங்கே நடந்ததுனால மட்டும்தான் வந்திருக்காங்க. நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் வந்து ப்ரே பண்ணிட்டு போனாலும் சரி, இல்லை திரும்பவும் நீங்கள் ப்ரே பண்ணது நடந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த காட்டேரியம்மன் வந்து நீங்கள் இங்கே வந்து பூட்டிங்களா சாமிகிட்ட வேண்டிட்டு, உங்கள் பிரிஞ்சு போன லைஃபோ, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் மனைவிக்குள்ள ஏதோ சண்டை இருந்துச்சோ, உங்கள் காதலனோ காதலியோ உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாவோ, இந்த பூட்டை இங்கே போடும்போது கண்டிப்பாக அதை ஒன்று சேருன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் நம்புறது இல்லாமல் எல்லோரும் நம்புகிறாங்க. ஐயோ பூட்ட முடியல. இது என்ன டைப் ஆஃப் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் திருஷ்டி கழிக்கிறதுக்காக எலுமிச்சங்க சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க எல்லா திருஷ்டியும் கழியணும்னா இப்படி சாமிகிட்ட வந்து நம்ம வந்து வேண்டிட்டு நம்ம சுற்றி பூஜை பண்ண பிறகு அவர் போட்ட எலுமிச்சங்காயை மிதிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட திருஷ்டி மொத்தமும் கழிஞ்சு போகணும்னு வைங்களேன். ஸோ இப்போ இங்கே லைனில் போயிட்டுருக்கோன்னா உள்ளே இருக்கக்கூடிய அடுத்த ஒரு வேண்டுதலுக்காக போயிட்டுருக்கோம். ஸ்ரீ க்ஷேத்ரா காட்டேரியம்மன் டெம்பிளுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ఇది సెకండ్ టైం. ఫస్ట్ టైం 2 వీక్స్ బ్యాక్ వచ్చాము. ఫీల్ హ్యాపీ. సో అందరూ బాగా నమ్మి వస్తున్నారు. ఐ థింక్ వాట్ ఎవర్ వాళ్ళు ఏం కోరుకుంటే అది జరుగుతుందని అనుకుంటున్నాను. இந்த கோயிலோட அடுத்த சிறப்பம்சம் என்னன்னா, உங்களுக்கு திரும்பி வராத கடன் திரும்பி வரணும்னா இங்கே ஒரு காயின் தருவாங்க. அந்த காயினை நீங்கள் செவுத்தில் ஒட்டி ஜஸ்ட் ப்ரே பண்ணிட்டு வந்தால் போதும். உங்களுக்கு வராத எந்த காசாக இருந்தாலும் கண்டிப்பாக திரும்பி வரும். ನೋಡ್ಗೆ ಕಂದೃಷ್ಟಿ ಮಾಟ ಮಾತ್ರ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಸಂತಾನ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಪರಿಹಾರ ಆಗುತ್ತೆ. ಕಂದೃಷ್ಟಿ ಜಾಗಣ ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಇದ್ರೆ ಆರೋಗ್ಯ ಏನೇ ಇದಿದ್ರು ಇದಾಗುತ್ತೆ. ಬೇರೆ ಏನೋ ಶೂನ್ಯ ಪುಲಿ ಅದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ, ಅದು ಇದಾಗುತ್ತೆ. இங்கே வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தை வர கேட்டு தொட்டில் கட்டினா கண்டிப்பாக வந்து குழந்தை வர கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அதே மாதிரி இங்கே குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கப்புறமும் நிறையா பேர் அதை நிறைவேறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து இன்னும் வேண்டுதல் வச்சுட்டு தான் இருக்காங்க. இங்கே உங்களுக்கு இந்த தேங்காய் வந்து உடைச்சா உங்களுக்கு இருக்க திருஷ்டி கழிகிறதாகட்டும், உங்கள் வீட்டு பிரச்சனைகளாகட்டும் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கு 18 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருஷ்டியை நீங்கள் வந்து கழிக்கலாம். இந்த தேங்காயை தாண்டது மூலயமா உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் கழிஞ்சு போயிடும். நம்ம வேண்டுதலாம் நிறைவேற்றிருக்காங்க. நம்ம தேங்காய் வந்து இங்கே கட்ட போகிறோம். அந்த தேங்காய் வாங்கணும்னா அதுக்கு ஒரு கியூ இருக்குது. அந்த கியூவை தாண்டி தான் நான் வாங்கணும். வாங்க டோக்கன் என்னென்னு வாங்கிட்டு வந்தோம். ஒரு வழியாக நம்ம அதுக்கான டோக்கன் வாங்கியாச்சு. நீங்கள் இங்கே எல்லாமே மேக்ஸிமம் டோக்கன் சிஸ்டம் தான். உங்களுக்கு நீங்கள் என்ன வேணும்னாலும் இங்கே தேவையான பூட்டு வாங்குறதாகட்டும், தேங்காய் வாங்குறதாகட்டும், சாமிக்கு ஏதாவது தீபார்த்தனை வாங்குறதாகட்டும், இதனாலும் ஒரு டோக்கன் வாங்கிடணும். இந்த கோயிலோட ரொம்ப முக்கியமான சிறப்பம்சமான விஷயம் என்னென்னா, இங்கே தேங்காய் கட்டுறது தான். இந்த தேங்காய் கட்டுறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, இங்கே திருமண தடை வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இங்கே வந்து தொடர்ந்து 9 வாரம் இப்படி தேங்காய் கட்டி 3 முடிச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். கல்யாணம் பண்ணலாம் வாங்க.